இப்போதெல்லாம் ஒருத்தர் ஃபேமஸ் ஆக என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு படித்து சயின்டிஸ்ட் ஆகணுமா? இல்ல ராப்பகல் பார்க்காம உழைத்து பிசினஸ்மேன் ஆகணுமா? இல்லவே இல்ல. கையில் ஒரு ஸ்மார்ட் போன், கொஞ்சம் வெளிச்சம், அப்புறம் கேமரா முன்னாடி எதையாவது உளர்னாலோ இல்ல அரைகுறையா ட்ரெஸ் போட்டு ஆடினாலோ போதும். நீங்க தான் ட்ரெண்டிங் ஸ்டார். வணக்கம் நண்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றீங்களா இல்ல சோஷியல் மீடியா தான் உங்களை யூஸ் பண்ணுதா? யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்திருச்ச உடனே நம்ம கண்ல படுறது என்ன? சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அரைகுறை ஆடையோட ஆடுற வீடியோ தானே. நல்லா கவனிங்க. ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ நம்ம 20 வருஷம் படிக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனா எந்த தகுதியும் இல்லாம வெறும் உடம்பை, அதாவது பாடிய மட்டுமே மூலதனமா வச்சு கேமரா முன்னாடி வந்து நிக்கிற ஒருத்தர் நம்மளை விட 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. சீரியல்ல நடிச்சவங்க திடீர்னு ஏன் இன்ஃப்ளூயன்சரா மாறுறாங்க? திறமையே இல்லாம கத்துறவனும் உளர்றவனும் எப்படி ட்ரெண்ட் ஆகுறான்? இதையெல்லாம் விட முக்கியமா ஏஐ உள்ள வந்த பிறகு உண்மையான மனிதர்களுக்கு ஏற்பட போகும் ஆபத்து என்ன? இந்த வீடியோவோட முடிவுல நீங்க சோஷியல் மீடியாவை பார்க்குற பார்வையா மாறிடும். இது ஆன் ட்ரெண்ட் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொருளாதாரத்துல ஒரு விதி இருக்கு. டிமாண்ட் கிரியேட்ஸ் சப்ளை. அதாவது எதை மக்கள் கேட்கறாங்களோ அதுதான் விற்கப்படும். இன்னைக்கு சோஷியல் மீடியா சந்தையில அதிகம் விற்கப்படுற பொருள் என்ன தெரியுமா? கவர்ச்சி மற்றும் முட்டாள்தனம். இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ கண்டென்ட் கிரியேட்டர்கள் ஆரம்பத்துல நார்மலா தான் வீடியோ போட்டாங்க. சமையல் குறிப்பு, டான்ஸ் இல்ல பாட்டுன்னு திறமையை காட்டினாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ 100 லைக்ஸ், 200 வியூஸ் தான். அவங்களே என்னைக்கு ஆடைய குறைச்சு கொஞ்சம் கிளாமரா ஒரு வீடியோ போட்டாங்களோ அன்னைக்கு அவங்க வியூஸ் மில்லியன்ல போச்சு. இங்க தனிப்பட்ட நபரை நான் குத்தம் சொல்லல. இதுல ஆண் பெண் வித்தியாசம் கூட இல்ல. ஆம்பளை பசங்க கூட ஷர்ட் இல்லாம ரீல்ஸ் போட்டு லைக்ஸ் வாங்குறாங்க. பிரச்சனை என்னன்னா, இத பாக்குற 18 வயசு இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க? நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும்? இவங்கள மாதிரி நானும் ரீல்ஸ் போட்டா எனக்கும் ஐபோன் கிடைக்கும், காசு கிடைக்கும், புகழும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஈஸியான ஆனா தப்பான பாதைக்கு திரும்புறாங்க. இதத்தான் நான் ஸ்கின் எக்கானமி அப்படின்னு சொல்றேன். திறமை முக்கியமில்ல, கவர்ச்சி தான் முக்கியம்னு ஆயிடுச்சு. தேவையில்லாத விஷயத்த பேசுறது, டபுள் மீனிங்ல ஜோக் அடிக்கிறது, பொது இடத்துல வெக்கமே இல்லாம ஆடுறது, இது எல்லாமே இப்போ கண்டென்ட் ஆகிடுச்சு. சமூக வலைதளங்கள்ல ரசிக்கிறது தப்பில்ல. ஆனா எப்போ ஒருத்தர் சுயமரியாதையை விட்டுட்டு வெறும் வியூஸ்க்காக எதை வேணாலும் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அது ஒரு ஆபத்தான கலாச்சாரமா மாறுது. சரி, இதுல தெரியாத பசங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா, விவரம் தெரிஞ்சவங்க, ஏற்கனவே புகழின் உச்சத்தில் இருக்கிற சீரியல் நடிகைகள் என்ன பண்றாங்க? இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுமா? டிவி சீரியல்ல நடிக்கிறது கௌரவத்துக்காக. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது காசுக்காக. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாரும் பண்றாங்கன்னு நான் சொல்லல. ஆனா இது வேகமா வளர்ந்து வர்ற ஒரு பேட்டர்ன். உண்மைய சொல்லணும்னா, சீரியல்ல ஒரு நாள் பூரா நடிச்சு கஷ்டப்பட்டு கிடைக்கிற சம்பளத்தை விட இன்ஸ்டாகிராம்ல ஒரு 30 செகண்ட் வீடியோ போட்டு அதுல ஒரு பெட்டிங் ஆப் பத்தியோ இல்ல ஒரு காஸ்மெட்டிக் பத்தியோ பேசினா கிடைக்கிற வருமானம் அதிகம். இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. சீரியல்ல அவங்கள குடும்ப பாங்கான பொண்ணா பார்க்குற ரசிகர்கள் இன்ஸ்டாகிராம்ல அவங்கள மாடர்னா பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. அந்த ஷாக் வேல்யூ தான் அவங்களோட வியூஸ். சிலர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு மாறிட்டாங்க. தனிப்பட்ட ஆப்கள் மூலமா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் காட்டி பணம் சம்பாதிக்கிறாங்க. இது தப்பில்ல. ஆனா இத ரோல் மாடலா எடுத்துக்கிற சின்ன பசங்களுக்கு இது எதை கத்துக் கொடுக்கும்? பணம் தான் முக்கியங்கிற ஒரு பாடத்தை இது விதைக்குது. சரி, இவங்களெல்லாம் யாரு பார்க்கறா? நாம தான். இங்க ஒரு விசித்திரமான உளவியல் இருக்கு. அதுதான் ஹேட் வாட்சிங். நம்மில் பல பேர் அந்த ரீல்ஸ் புடிச்சு பார்க்கறதில்ல. சி, இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, மானங்கெட்டவங்களா இருக்காங்களேன்னு திட்டுறதுக்காகவே வீடியோவை முழுசா பார்க்கறோம். கமெண்ட் பாக்ஸ்ல போய் 4 வரி அசிங்கமா திட்டுறோம். நண்பா, நீங்க திட்டுறது அவங்களுக்கு அவமானம் இல்ல, அது அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட். நீங்க எவ்வளவுக்கு கோபப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவங்க வீடியோ வைரல் ஆகும். சோஷியல் மீடியா அல்காரிதம்க்கு நீங்க பாராட்டுறீங்களா இல்ல திட்டுறீங்களான்னு தெரியாது. ஓ, இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கறாங்க, கமெண்ட் பண்றாங்க, அப்போ இது முக்கியமான வீடியோன்னு நினைச்சு இன்னும் 10 லட்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க கோபம்தான் அவங்க மூலதனம். நீங்க திட்டி தீர்க்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் அவங்க பாக்கெட்ல விழுகிற ₹1 காசு. இத புரிஞ்சுக்காம சமூகம் கெட்டுப்போச்சுன்னு புலம்பி என்ன பயன்? பெரியவங்க போனா போகுது, ஆனா இப்ப சின்ன குழந்தைங்களையும் இதுல இழுத்து விடுறது தான் உச்சக்கட்ட கொடுமை. இப்போ இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, 5 வயசு 10 வயசு குழந்தைங்கள அவங்க வயசுக்கு மீறின பாட்டுக்கு ஆட வைக்கிறாங்க.
டபுள் மீனிங் டயலாக் பேச வைக்கிறாங்க. இதை செய்ய சொல்றது யாரு? பெத்த பெற்றோர்களே தான். சரி, இப்படியே ஆடி பாடி சம்பாதிச்சு செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சா அதுதான் பெரிய முட்டாள்தனம். சோஷியல் மீடியா புகழ்ங்கிறது ஒரு பலூன் மாதிரி. என்னைக்கு வேணா வெடிக்கும். இன்னைக்கு நீங்க ட்ரெண்டிங், நாளைக்கு உங்களை விட இன்னும் ஆபாசமா இன்னும் கேவலமா ஒருத்தன் வருவான். அப்ப கூட்டம் அவன் பக்கம் போயிடும். நீங்க நடுத்தெருவுல நிப்பீங்க. இந்த சமூக வலைதளங்கள்ல உண்மையான திறமைக்கு மரியாதை இருக்கா? கண்டிப்பா இல்ல. நீங்க ஒரு நல்ல ஓவியரா இருக்கலாம், பாடகரா இருக்கலாம், இல்ல சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்றவரா இருக்கலாம். நீங்க வீடியோ போட்டா அது வைரல் ஆகாது. ஏன்னா ஆல்காரிதம் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆல்காரிதம்க்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்கேஜ்மெண்ட். எந்த வீடியோவை நீங்க அதிக நேரம் பார்க்கறீங்களோ, எதை ஷேர் பண்றீங்களோ அதைத்தான் அது திரும்ப திரும்ப காட்டும். நல்ல விஷயங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கும், அது போர் அடிக்கும். ஆனா சண்டை, சர்ச்சை, ஆபாசம், முட்டாள்தனம் இதெல்லாம் நம்ம மூளையை யோசிக்க விடாம ஒரு போதைக்குள்ள தள்ளும். அதனால தான் குப்பை கண்டென்ட் போடுறவங்க எல்லாம் இப்போ ஸ்டார்ஸ். ஊர்ல எவனோ ஒருத்தன் ரோட்ல போறவங்கள வம்பு கிழித்து வீடியோ போடுறான், அவனுக்கு மில்லியன் வியூஸ். இத பார்த்துட்டு நல்ல திறமை இருக்கிறவன் என்ன பண்றான்? நம்ம திறமைக்கு இன்னும் மதிப்பில்ல போலன்னு சோர்ந்து போயிடுறான். இப்படித்தான் ஒரு புத்திசாலித்தனமான சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா வேடிக்கை பார்க்கும் கூட்டமா மாறிக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப வரைக்கும் மனுஷங்க தான் ஆபாசமா ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே அதுவும் தேவையில்ல. ஏன்னா உள்ள வந்துடுச்சு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்க்குற பல அழகான பெண்கள் நிஜமாவே உயிரோட இருக்கிறவங்க கிடையாது. அவங்க கம்ப்யூட்டர்ல உருவாக்கப்பட்ட பொம்மைகள். இத வர்ச்சுவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பசிக்காது, தூக்கம் வராது, ஆனா 24 மணி நேரமும் போட்டோஸ் போடுவாங்க. இத உண்மைன்னு நம்பி எத்தனையோ பசங்க அந்த ஏஐ பொம்மைகள் கிட்ட சாட் பண்ணி பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வாய்ஸ் குளோனிங் அண்ட் ஃபேஸ் ஸ்வாப்பிங். இன்னைக்கு நீங்க சோஷியல் மீடியால உங்க போட்டோவை போடுறது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? யாரு வேணாலும் யாருடைய முகத்தை வேணாலும் எடுத்து தவறான வீடியோவில் ஒட்ட வைக்கிற தொழில்நுட்பம், ஃபேஸ் ஸ்வாப் ஸ்கேம்ஸ் இப்போ சாதாரணமா கிடைக்குது. இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆபத்தான காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஒரு தனி மனிதனை பாதிக்கிறத தாண்டி ஃபேக் நியூஸ் மூலமா ஒரு சமூகத்தையே குழப்பத்துல ஆழ்த்துற பெரிய ஆயுதமா மாறிட்டு இருக்கு. கடைசியா இந்த கூத்துக்கெல்லாம் பலிகடா யாரு? வேற யாரும் நாம தான். குறிப்பா இளைஞர்கள். இன்னைக்கு எத்தனையோ பசங்க வேலை வெட்டிக்கு போகாம இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்களுக்கு ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சு அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா கார் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில என்ன வளர்ச்சியை கண்டீங்க? இன்னொரு பக்கம் பெண்கள் லைக்ஸுக்காகவும் கமெண்ட்ஸுக்காகவும் தங்களோட சுயமரியாதையை இழக்கும்போது அது அவங்க எதிர்காலத்தையே சிதைக்குது. நண்பா, மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கணும். சோஷியல் மீடியா ஒரு கத்தி மாதிரி. அதை வச்சு பழம் வெட்டலாம், கழுத்தையும் அறுக்கலாம். ஸ்டாப் மேக்கிங் ஸ்டூபிட் பீப்புள் ஃபேமஸ். தேவையில்லாத விஷயத்த பேசுறவங்கள, ஆபாசமா ஆடுறவங்கள ஃபாலோ பண்றத நிறுத்துங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் அவங்க பண்ற தப்புக்கு நீங்க கொடுக்கிற அங்கீகாரம். சப்போர்ட் டேலண்ட். திறமை இருக்கிறவங்கள தேடி போய் பாராட்டுங்க. திங்க் பிஃபோர் யூ போஸ்ட். நாளைக்கு உங்க குழந்தைகள் பார்க்கும்போது நீங்க தலை குனியாத மாதிரி வீடியோ போடுங்க. நம்ம கலாச்சாரம், நம்ம மரியாதை, இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ட்ரெண்டிங் ஆகிறத விட தரமா வாழ்றது தான் முக்கியம். சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விழிப்புணர்வு அவங்களுக்கும் தேவை. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் ஆன் ட்ரெண்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.